நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 41. முன்புலரியிலேயே கர்ணனின் அரண்மனை முற்றத்தில் தேரிலிருந்து இறங்கி காலடிகள் ஓசையிட விரைந்து காவலரை பதறி எழச் செய்து, எங்கே மூத்தவர் எங்கே என்றான் சுஜாதன். அவர்கள் மறுமொழி சொல்வதற்குள்ளாகவே கூடத்தில் ஓடி படிகளில் காலடி ஒலிக்க மேலேறி இடைநாழியில் விரைந்தபடி மூத்தவரே என்று கூவினான். கர்ணனின் துயிலறை வாயிலில் நின்ற காவலன் திகைத்தெழுந்து நோக்க, எங்கே மூத்தவர், சித்தமாகிவிட்டாரா என்றான். கதவை திறந்த சிவதர், கூச்சலிடாதீர்கள் அரசே, அரசர் அணிபுனைகிறார் என்றார். அணிபுனைவதற்கு நாங்கள் என்ன பெண் கொள்ளவா செல்கிறோம்? வேட்டைக்கு சிவதரே, நாங்கள் வேட்டைக்கு செல்கிறோம் என்றான். இதற்கு முன் வேட்டைக்கு சென்றதே இல்லையா என்றார் சிவதர். பல முறை சென்றிருக்கிறேன், ஆனால் மூத்தவருடன் இப்போதுதான் நான் செல்லப் போகிறேன் என்றான் சுஜாதன். கைகளை தூக்கி வில் அம்பு போல காட்டி, இம்முறை நானே தன்னந்தனியாக மதக்களிறு ஒன்றை எதிர்கொள்ளப் போகிறேன் என்றான். புன்னகையுடன் நன்று என்று சொன்ன சிவதர், அதற்கு எளிய வழியொன்று உள்ளது என்றார். என்ன என்றான் சுஜாதன். யானைக்கு பிடிக்காத மணங்களை உடலில் பூசிக்கொள்வதுதான். தங்கள் உடலில் இருக்கும் இந்த யவன பூஞ்சாந்து காட்டில் உள்ள அத்தனை யானைகளையும் மிரண்டு இருளுக்குள் ஓடச் செய்துவிடும் என்றார். சுஜாதன் உறக்க நகைத்து, ஆம், அதை நானும் எண்ணினேன். யானையை நான் எதிர்கொள்ள வேண்டும், யானை என்னை எதிர்கொள்ளக்கூடாதல்லவா என்றான். உள்ளிருந்து கர்ணன் வெளிவந்து, என்ன புலரியிலேயே பேரோசை எழுப்புகிறாய் என்றான். அவன் அருகே ஓடி சென்று ஆடை நுனியை பிடித்து ஆட்டி, வேட்டைக்கு மூத்தவரே, வேட்டைக்கு என்றான் சுஜாதன். ஆம், வேட்டைக்குத்தான் என்றபடி கர்ணன், சென்று வருகிறேன் சிவதரே என்றான். சிவதர், படைக்கலங்கள் தேரில் உள்ளன என்றார். ஆம் என்றபடி கர்ணன் நடக்க சுஜாதன் அவனுக்கு பின்னால் ஓடி வந்து, நான் 3 விற்களையும் 12 அம்பரா தூணிகளையும் என் தேரில் வைத்திருக்கிறேன் என்றான். என்ன செய்ய போகிறாய்? காய்கனிகளை அடித்து விளையாடப் போகிறாயா என்றான் கர்ணன். மூத்தவரே என்றபடி சுஜாதன் அருகே வந்து அவன் கைகளை பற்றி தன் தோளில் வைத்தபடி, நான் இம்முறை உண்மையிலேயே களிறு ஒன்றை எதிர்கொள்வேன் என்றான். நாம் களிறுகளை கொல்லச் செல்லவில்லை இளையோனே என்றான் கர்ணன். அவை வேளாண்குடிகளுக்குள் இறங்காமல் உள்காடுகளுக்குள் துரத்தி செல்கிறோம். அவற்றின் நினைவில் சில எல்லைகளை நாம் வகுத்து அளிக்கிறோம். அங்கு வந்தால் வேட்டையாடப்படுவோம் என்பதை அவை தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லும். அந்நினைவே காட்டுக்கும் விளைநிலத்திற்குமான எல்லையாக அமையும் என்றான். நரிகளுக்கும் ஓநாய்களுக்கும் அந்நினைவு நெஞ்சில் பதியாதா என்றான் சுஜாதன். பதியும், ஆனால் அவற்றை மீறுவதை பற்றியே அவை எண்ணிக்கொண்டிருக்கும். யானைகள் நெறிகளுக்குள் வாழ்பவை. அவன் கையை அசைத்து, ஏன் என்றான் சுஜாதன். ஏனெனில் அவை மிக பெரிய உடல் கொண்டவை, ஒளிந்து கொள்ள முடியாதவை. அவற்றின் மேல் தெய்வங்கள் அமர்ந்துள்ளன. சுஜாதன் அச்சொற்களால் விழி சற்று மயங்கி கனவுக்குள் சென்று மீண்டு, இவ்வளவு பெரிய உண்மை, ஒளிந்து கொள்ள முடியாதவர்கள் நெறிகளுக்குள் தான் வாழ்ந்தாக வேண்டும் இல்லையா என்றான். நீ சிந்திக்கத் தொடங்கிவிட்டாய் இளையோனே, விரைவிலேயே சிறந்த சூதனாகி விடுவாய் என்றபடி சிரித்து கொண்டே கர்ணன் இடைநாழியை கடந்து படிகளில் இறங்கினான். அவனுக்கு பின்னால் ஒவ்வொரு படியாக தாவி இறங்கி முன்னால் சென்று நின்று, இம்முறை புறவியில் உள்காடுகளுக்குள் செல்லலாம் என்று மூத்தவர் சொன்னார் என்றான் சுஜாதன். ஆம் என்றான் கர்ணன். வெண்புறவிகளை முற்றிலும் தவிர்த்து விட்டோம், முழுக்க முழுக்க கரிய புறவிகள்தான் என்றான் சுஜாதன். ஆம், காட்டில் வெண்புறவிகள் தனித்து தெரிகின்றன. அவற்றை யானைகள் விரும்புவதில்லை. அப்படியானால் வெண்புறவிகள் எங்கே வாழ்கின்றன என்றான் சுஜாதன். வெண்புறவிகள் நம் நிலத்தை சார்ந்தவை அல்ல இளையோனே. அவை வெண்மணல் விரிந்த பெரும் பாலை நிலங்களிலிருந்து இங்கு வரும் சோனக புறவிகள். ஓ என்று சொன்ன சுஜாதன், இங்கே அவை தனித்து தெரிவதனால் எப்போதும் நாணி நடுங்குகின்றன என்றான். கர்ணன், ஆம்,
களத்திலும் அவையே முதற் பலியாகின்றன என்றான். கர்ணன் முற்றத்திற்கு சென்று அங்கு தலைவணங்கிய வீரர்களின் தோள்களை தொட்டும் தலைகளை வருடியும் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு வாயிலில் நின்ற தன் தேரில் ஏறிக்கொண்டான். சுஜாதன் ஓடிச் சென்று தன்னுடைய தேரில் ஏறியபடி, நீங்கள் முன்னால் செல்லுங்கள் மூத்தவரே, நான் தொடர்ந்து வருகிறேன் என்றான். நாம் எங்கு செல்கிறோம் என்று கர்ணன் கேட்டான். கோட்டை வாயிலுக்கே வருகிறோம் என்று சொல்லிவிட்டேன். இங்கிருந்து நாம் கிளம்பும் சங்கொலி கேட்டால் 100 கோட்டை வாயிலுக்கு வந்து விடுவார்கள் என்றான். கர்ணன், காட்டை கலக்குகிறோமோ இல்லையோ, வேட்டைக்கு செல்லும் முன் அஸ்தினபுரியை கலக்குகிறோம் என்றான். கலக்க வேண்டுமே, நாங்கள் எல்லாம் அரண்மனையில் வீணே தின்று சூதாடி பொழுது கழிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவ்வாறில்லை என்று மக்கள் அறிய வேண்டுமே என்றான் சுஜாதன். கர்ணன் சிரித்தபடி பாகனின் தலையை மெல்ல தொட அவன் கடிவாளத்தை சுண்டி புறவிகளை கிளப்பினான். 3 புறவிகள் இழுத்த குறுகிய விரைவு தேர் அதிர்ந்து சகடங்கள் குடத்தில் முட்டும் ஒலியுடன் முற்றத்திலிருந்து சாலையை நோக்கி ஏறியது. சகட ஒலி மாறுபட்டு தேர் விரி சாலையில் கோட்டையை நோக்கி செல்லத் தொடங்கியதும் கர்ணன் இருக்கையில் அமர்ந்து கைகளை கட்டிக்கொண்டு நன்கு சாய்ந்து கொண்டான். சகட ஒலி நகரத்தின் அனைத்து சுவர் பரப்புகளிலும் பட்டு எதிரொலித்து வௌவால்களை பதறி மேலெழச் செய்தது. எரியும் காட்டில் புகையில் பறக்கும் சருகு பிசிர்கள் போல வானெங்கும் வௌவால்கள் பறப்பதை அவன் கண்டான். அவற்றின் கருமையே வானத்தை வெளிர் நிறமாக்கியது என்று தோன்றியது. அச்சாலைக்கு இணையாக வந்து கொண்டிருந்த பெருஞ்சாலையில் கௌரவர்களின் தேர்கள் பேரொலி எழுப்பியபடி இடிந்து சரியும் பாறை கூட்டங்கள் போல கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருந்தன. அவ்வொலியில் நகரத்தின் அனைத்து மரங்களில் இருந்தும் பறவைகள் கலைந்தெழுந்து வானில் சிறகடித்து கூச்சலிட்டன. நகரம் பல்லாயிரம் முரசு தோல் பரப்புகளாக மாறியது. கிழக்கிலிருந்து சுழன்று வந்து வீசிய காற்றில் மேற்கு வாயில் ஏரியிலிருந்து எழுந்த நீர்மையும் புழுதி மணமும் இருந்தது. சுஜாதனின் தேர் அவனுக்கு சற்று பின்னால் வந்தது. அதன் குதிரை தன் மூக்கால் கர்ணனின் தேரின் பின்பகுதியின் கட்டையை முகர்வது போல் மூச்சு விட்டது. சுஜாதன், விரைவு மூத்தவரே, விரைவு என்று கூவினான். கர்ணன் அவனை திரும்பி பார்த்து புன்னகைத்தான். அங்காடியை அணுகும் போது மட்கிய கூலமும் தென்னக மிளகும் பல வகையான எண்ணெய் கசடுகளும் நறும் பொருட்களும் கலந்த கடைமணம் எழுந்தது. மூடிய அங்காடிகளிலும் முற்றத்திலும் சாலையிலும் மேய்ந்தலைந்த எலி கூட்டங்கள் அஞ்சி பலகை பரப்புகளுக்கு அடியில் சென்று ஒதுங்க தூங்கிக் கொண்டிருந்த தெருநாய்கள் வால் சுழற்றியபடி குறைத்து ஓடி வந்து தங்கள் எல்லைக்கு அப்பால் நின்றபடி ஊளையிட்டு துள்ளின. கார்த்திகை விழவின் எரிபனை போல் 100 பந்தங்களுடன் நின்ற காவல் மாடம் ஒன்று கடந்து சென்றது. அதன் மேல் குளிர்காலத்து நிலவென தெரிந்தது பந்த ஒளிப்பட்ட முரசு தோல் பரப்பு. அதன் காவலர்கள் எழுந்து அவன் கடந்து செல்கையில் வாள்களை தாழ்த்தி வாழ்த்தினர். தொலைவில் அஸ்தினபுரியின் கோட்டையின் விளிம்பில் எரிந்த பந்தங்களின் ஒளி சரடு தெரிந்தது. அங்கிருந்த காவல் மாடங்களில் எரிந்த பந்தங்களின் வெளிச்சத்தில் சிறகு ஓய்ந்து அமைந்திருந்த கழுகுகள் போல் கொடிகள் தெரிந்தன. பெருமுற்றத்தை நோக்கி அவன் செல்கையில் அவனுக்கு பின்னால் கௌரவர்களின் தேர்ப்படை வந்து இணைந்து கொண்டது. முதல் தேரில் இருந்த துச்சலன் கையை தூக்கி, மூத்தவரே என்று கூவினான். கர்ணன் திரும்பி அவனை நோக்கி கை அசைத்துவிட்டு புன்னகைக்க, துர்மதன், மூத்தவரே, புலர்வதற்குள் நாம் செல்ல வேண்டியிருக்கிறது என்றான். கர்ணன் ஒன்றும் சொல்லாமல் அவனை நோக்கியும் கையசைத்தான். தேர்கள் அஸ்தினபுரியின் கோட்டை முகப்பின் முற்றத்தை அடைந்தன. அங்கெழுந்த தூசியை இருளின் மனமாகவே அறிய முடிந்தது. தேர்கள் ஒவ்வொன்றாக வந்து நின்று முற்றத்தை நிறைத்ததும் கர்ணன் படிகளில் மிதித்து ஓசையுடன் இறங்கி புழுதியில் கால் புதைய நடந்து இடையில் கை வைத்து நின்று கோட்டையை அண்ணாந்து நோக்கினான். தேர்களில் இருந்து ஓசையுடன் குதித்த கௌரவர்கள் அவனை நோக்கி ஓடி வந்து சூழ்ந்து கொண்டனர். துச்சலன், நல்ல குளிர் மூத்தவரே, காலை இத்தனை இனிதாக இருக்கும் என்று நான் எப்போதும் அறிந்ததில்லை என்றான். நீங்கள் எல்லாம் காலையில் விழிப்பதே இல்லையா என்றான் கர்ணன். விழிப்பதுண்டு, ஆனால் முன்காலையில் அல்ல என்றான் சுபாகு.
முன்காலையில் மட்டுமே கல்வி உள்ளத்தில் படியும் என்று மூத்தோர் சொல்கிறார்கள் என்றான் கர்ணன். ஏனெனில் இளங்காற்றுகளாக தெய்வங்கள் மண்ணை நோக்கி மூச்சு விடுகின்றன. காலையில் அனைத்து கால் தடங்களையும் அழித்து அவை உலகை தூய்மைப்படுத்தி வைத்திருக்கின்றன. கர்ணனின் தோளை பற்றி உலுக்கி, எங்கள் உள்ளம் மேலும் தூய்மையானது என்றான் சுஜாதன். ஏனெனில் இளங்காற்றால் தூய்மைப்படுத்தப்பட்ட பின், இவ்வுலகம் இளவெயிலாலும் தூய்மைப்படுத்தப்பட்ட பின்பே நாங்கள் எழுகிறோம். கர்ணன் சிரித்தபடி, மூடன் என்றான். ஆனால் இவனுக்குத்தான் உரிய முறையில் சொல்லெடுக்க தெரிகிறது. கையை வீசி உரக்க, ஆம் மூத்தவரே, இவன் ஒன்றை சொன்ன உடனே அதைத்தானே நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் எண்ணுவதுண்டு என்றான் துச்சலன். கர்ணன், அப்படியென்றால் நீங்கள் அனைவரும் இவனைப் போல் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றான். அப்படியில்லை மூத்தவரே, நாங்கள் எண்ணுவதற்கு முன்னரே அவனைப் போல் எண்ணுவதில்லை. அவன் எண்ணிய பிறகு அப்படி எண்ணி இருப்பதை கண்டுகொள்கிறோம் என்றான் துச்சலன். உன்னிடம் பேசி புரிந்து கொள்ளும் அளவுக்கு எனக்கு அறிவாற்றல் இல்லை என்று இரு கைகளையும் விரித்த கர்ணன் வானத்தை நோக்கி, விடிய தொடங்குகிறது என்றான். சுஜாதன், நாம் ஏன் இங்கு காத்திருக்கிறோம்? கிளம்ப வேண்டியது தானே என்றான். நகர்வாயில் திறக்க வேண்டாமா என்றான் கர்ணன். ஆம், நகர்வாயில் திறக்க வேண்டியுள்ளது என்று சுஜாதன் சொன்னான். நாம் ஆணையிட்டால் திறக்க மாட்டார்களா என்றான் பீமபலன். துச்சலன், மூடா, பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நகர்வாயிலை திறக்க வேண்டும் என்று ஆணை உள்ளது. ஏனெனில் இந்நகர் முழுக்க குடியிருக்கும் மூதாதையரும் குல தெய்வங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டுமே விண்ணுக்கு மேல்கின்றனர். அதன் பிறகு கோட்டை வாயிலை திறந்தால்தான் நமக்கு தெய்வங்களின் அருள் உண்டு. இந்நேரம் கோட்டைக்கு அப்பால் 4 காத தொலைவிற்கு வணிகர்களும் ஆயர்களும் அயலவர்களும் நிறை வகுத்திருப்பார்கள் என்றான் சுஜாதன். கோட்டை வாயிலை திறந்ததும் பெருவெள்ளம் உள்ளே புகுவது போல அவர்கள் வருவார்கள். நான் பல முறை கண்டிருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவர் விழையிலும் இந்நகரம் அளிக்கும் வியப்பை பார்க்கையில் அத்தனை பேரும் புதிதாக உள்ளே வருவதை போல் இருக்கும். ஆனால் அவர்களில் பாதி பேர் ஒவ்வொரு நாளும் உள்ளே வருபவர்கள். கர்ணன், நான் காலையில் வரும்போது எண்ணிக்கொண்டேன், காலையில் இந்நகரம் துயில் எழும் குழந்தை போல புன்னகைக்கிறது என்றான். சுபாக அதை புரிந்து கொள்ளாமல், பெரும்பாலான குழந்தைகள் துயில் எழுந்தவுடன் உளம் சுருங்கி அழுகின்றன என்றான். கர்ணன் சலிப்புச் சிரிப்புடன் தலையை அசைத்தபடி, விடிவெள்ளி எழுவதை பாருங்கள் என்றான். நான் இதுவரை விடிவெள்ளியை பார்த்ததே இல்லை என்றான் சுஜாதன். விடிவெள்ளி நீளமாக பெரிதாக இருக்கும் இளையோனே, அதை நோக்குவதற்கு வெறும் விழிகளே போதும் என்றான் கர்ணன். அது எத்திசையில் வரும் என்றான் சுஜாதன். கர்ணன் சிரித்தபடி, இதை யாராவது அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் என்றான். துச்சலன், நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்றான். தம்பி, விடிவெள்ளி கிழக்கே உதிக்கும். ஆர்வத்துடன், கிழக்கே என்றால் இங்கே எந்த திசை என்றான் சுஜாதன். துச்சலன் மேலும் கூர்மை கொண்டு, தென்கிழக்குள்ள நமது அரண்மனை கருவூல முகடுகள் தெரிகிறதல்லவா, அதற்கு பின்னால் என்றான். சுஜாதன் நோக்கி வியப்புடன், ஆம், அதற்கு பின்னால் நிறைய விண்மீன்கள் உள்ளன என்றான். பார்த்து கொண்டே இரு, அங்கொரு நீல புள்ளி தோன்றி மேலே வரும், அதுதான் விடிவெள்ளி என்றான் சுபாகு. துச்சலன், அது தோன்றிய பிறகுதான் அரண்மனை வாயிலை திறப்பார்கள் என்றான். ஏன் என்றான் சுஜாதன். விடிவெள்ளி கதிரவனின் தூதன். சூரியன் மண் நிகழ்ந்து விட்டான் என்பதை அது அறிவிக்கிறது. அதன் பின்பு இந்நகரில் மானுடரன்றி தெய்வங்கள் இருக்க இயலாது. சுஜாதன் திரும்பி நோக்கிய பின், அப்படியானால் பகல் முழுக்க நாம் வணங்கும் குல தெய்வங்கள் வெறும் கல்லாகவா அமர்ந்திருக்கின்றன என்றான். இதற்கு மேல் இவனுக்கு எதையும் சொல்ல மானுடரால் இயலாது என்று கை விரித்தபடி கர்ணன் விலகிச் சென்றான். இல்லை மூத்தவரே, நான் என்ன கேட்கிறேன் என்றான் சுஜாதன். அவனுக்கு விளக்குங்கள் என்று கர்ணன் கை காட்டினான். துர்மதன், இளையோனே, கல்லாக இருப்பவைதான் நமது குல தெய்வங்கள். ஆனால் நாம் அவற்றுடன் பேச முடியும். ஏனென்றால் அந்த கல்லில் விண்ணில் இருக்கும் தெய்வங்கள் தங்கள் காதுகளை வைத்திருக்கின்றன
என்றான். சுபாகு உரக்க நகைத்தபடி, மூத்தவரே, இவன் இன்னும் அறிவாளியாக இருக்கிறான் என்றான். கர்ணன், அதில் ஒரு போட்டி நிகழுமென்றால் உங்கள் மூத்தவரே வெல்வர். அறிவில்லை என்பதுடன் அது தேவையில்லை என்றும் தெளிந்திருக்கிறார் என்றான். மூத்தவரே, உண்மையில் என் உடன் பிறந்தார் அனைவரும் என்னை அறிவற்ற இளையோன் என்று எண்ணுகிறார்கள். மூத்தவர்கள் அப்படி எண்ணுவதை பற்றி எனக்கு வருத்தமில்லை. ஆனால் என் வயதையொட்டிய இவர்களும் அவ்வாறே எண்ணுவதை எண்ணும் போதுதான் நான் வருந்துகிறேன் என்று பிரிட்ஜஸின் மண்டையை அடித்தான் சுஜாதன். அதை மறுத்து என்னை நிறுவத்தான் என்று வேட்டைக்கு வருகிறேன். நாம் காட்டுக்கு செல்வோம். பெருங்களிறு ஒன்றை நான் ஒற்றை வேலுடன் சென்று எதிர்கொள்வேன். அதை வீழ்த்தி அதன் கொம்புகளுக்கு நடுவே என் வேலை கொண்டு செலுத்தி வளைவு நிமிர்த்து நிற்பேன். அதை சூதர்கள் பாடத்தான் போகிறார்கள். கர்ணன், இவன் சொல்வதை பார்த்தால் ஏற்கனவே சூதர்கள் பாடத் தொடங்கிவிட்டார்கள் போல் தோன்றுகிறதே என்றான். நானும் அவ்வண்ணமே எண்ணுகிறேன் என்றான் சுபாகு. சூதர்கள் இப்போதெல்லாம் கௌரவர்களை பற்றி பாடும் பெரும்பாலான பாடல்கள் மடைப்பள்ளியில் தயாராகின்றன என்று தோன்றுகிறது. சுஜாதன், இது இழிவுபடுத்துவது. என் வீரத்தை நான் நிறுவிய பிறகு இச்சொற்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி நீங்கள் வருந்துவீர்கள் என்றான். மடைப்பள்ளியில் சோற்றுக்கட்டிக்காக பாடும் சூதர்கள் என்னை பாட வேண்டியதில்லை. துச்சலன், நீ எப்போதும் என்னை இழிவு செய்து பேசுகிறாய் இளையோனே என்று சினத்துடன் சொன்னான். சுபாகு சிரித்தபடி, நம்மை பற்றி நமக்கு இருக்கும் எண்ணத்தை நமது எதிரிகள் அறியவில்லை என்பது எவ்வளவு பெரிய நல்லூர். எவரேனும் ஒருவனுக்கு அது தெரிந்தால் பெரும் படையுடன் அஸ்தினபுரியின் மேல் கொடி கொண்டு வருவான் என்றான். துச்சகன் அப்பால் தெரிந்த கோட்டை வாயிலை நோக்கி, அங்கொரு ஒளி தெரிகிறது என்றான். கர்ணன் நோக்க கோட்டையின் திட்டி வாயில் ஒன்று மெல்ல திறந்து சிறிய ஒளிக்கட்டம் ஒன்று தெளிந்தது. அதை நோக்கி வீரர்கள் சென்றதும் அது மறைந்தது. அவர்கள் விலக மீண்டும் தெளிந்து மீண்டும் மறைந்தது. யாரோ வந்திருக்கிறார்கள் என்றான் கர்ணன். பெரு வணிகர்களாக இருக்கும். கங்கையில் இருந்து இங்கு வருவதற்கான தொலைவை சற்று மிகையாக கணக்கிட்டிருப்பார்கள் என்றான் துச்சலன். அருமணிகள் கையில் இருப்பதனால் கோட்டைக்குள் வர விரும்புகிறார்கள். கோட்டைக்கு மேலிருந்த பெரும் முரசு அதிரத் தொடங்கியது. மான்கால் நடையில் அது ஒலிக்க, புலரி புலரி முரசு என்றான் சுஜாதன். மூடா, புலரி முரசு என்றால் சங்கொலியும் மணியொலியும் இருக்கும் என்றான் துச்சலன். புலரி முரசு கேட்டதுமே மூத்தவர் எழுந்து உண்ணத் தொடங்கிவிடுவார் என்றான் சித்திரகுண்டலன். ஆம் என்றான் துச்சலன். கர்ணன், எவரோ வந்திருக்கிறார்கள் என்றான். எவரோ என்றால் யார் என்றான் துச்சலன். அரசகுடியினர், அஸ்தினபுரியைச் சேர்ந்தவர்கள் என்றான். அஸ்தினபுரியைச் சேர்ந்த அரசகுடியினர் என்றால் இப்போது யார் என்ற பின், பிதாமகர் பீஷ்மர் என்றான் துச்சலன். இருக்கலாம் என்றான் கர்ணன். அவர் இருக்கும் காட்டில் மும்முறை சென்று பார்த்தேன். என்னை அடையாளம் கண்டு கொள்ளவே இல்லை. அஸ்தினபுரியையும் தன் குலமுறையையும் மறந்து காட்டு மனிதராக இருந்தார். உயிர் தங்கி இருக்கும் அழிக்கூடு போல் இருந்தது உடல். மூங்கில் வில்லும் நாணல் அம்புமாக நாளெல்லாம் காட்டில் அலைகிறார். எவருடனும் பேசுவதில்லை என்று உடன் இருந்த மாணவர்கள் சொன்னார்கள். துர்மதன் இப்போது ஏன் இங்கு வருகிறார் என்றான். துச்சலன், யார் அறிவார், ஏதேனும் செய்தி இருக்கும் என்றான். மூத்தவரை பற்றி ஏதேனும் செய்தி சென்றிருக்குமோ என்றான் துர்மதன்.